Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 7.2ல 7th sum பார்க்க போறோம். Find the coordinates of a point A where AB is the diameter of the circle whose center is 2, -3 and B is 1, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏபிங்கிறது வந்து டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். அப்போ வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளில் டயாமீட்டர்னால் சென்டர் த்ரூ த சென்டர் போகிறது தான் டயாமீட்டர். அது வந்து என்னது ஏபின்னு கொடுத்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் சென்டர் இஸ் 2, -3 கொடுத்துருக்கு. அப்போ என்ன வரும், சென்டரோட வேல்யூ 2, -3 மென்ஷன் பண்ணியாச்சு. பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, 1, 4 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் த அதர் கோஆர்டினேட்ஸ், இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நமக்கு ஒன்று தெரியுமா, டயாமீட்டர் வந்து சென்டர் பாயிண்ட் வழியாக போகும். அந்த சென்டர் பாயிண்ட் வந்து டயாமீட்டரை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணும். அப்போ என்ன பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம், தெரியுதா எல்லாருக்கும்? என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா மிட் பாயிண்ட்டுடைய ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தெரியாத கோஆர்டினேட்டை x, yன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பாயிண்ட், இது வந்து x1 y1, இது x2 y2, இது சென்டர் பாயிண்ட். அப்போ மிட் பாயிண்டோட ஃபார்முலா எழுதிடலாமா? இதுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம், O. O இஸ் த midpoint of AB. அப்போ என்ன ஒரு midpointக்கு ஃபார்முலா எழுதிடலாம், midpoint is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. அப்போ என்ன வரும், is equal to 2, -3. இங்கே கொடுத்துருக்கதை எழுதிட்டோம். இப்போ x1 y1ஓட வேல்யூலாம் அப்ளை பண்ணிடலாமா? தெரியாத வேல்யூ என்னது, x1க்கு x அப்படியே போட்டுக்கலாம். x2ஓட வேல்யூ 1 டிவைடட் பை 2, y1ஓட வேல்யூ y plus y2ஓட வேல்யூ 4 டிவைடட் பை 2 is equal to 2, -3. இப்போ ஈக்குவல் பண்ணால் இதையும் ஈக்குவல் பண்ணால் இந்த வேல்யூ ஈக்குவல் பண்ணுவோம். ஈக்குவல் பண்ணால் என்ன கிடைக்கும், x plus 1 by 2 is equal to 2. இன்னொரு சைடு என்ன வரும், y plus 4 by 2 is equal to -3. இப்போ இந்த சைடு மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், x plus 1 is equal to என்ன வரும், 2 2s are 4. அப்போ என்ன வரும், xோட வேல்யூ x is equal to 4 minus 1. 4 minus 1 என்ன வரும், 3. இப்போ அதே மாதிரி இந்த சைடு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், y plus 4 is equal to, இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், -3 into 2. அப்போ y plus 4 is equal to 1 minus is minus, 3 2s are 6. y is equal to -6. இந்த ப்ளஸ் 4 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது என்ன வரும், -4ன்னு மாறிடும். அப்போ வேல்யூ வந்து -10. அதே மாதிரி ஏவோட வேல்யூ ax, y that is equal to 3, -10.